வெற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 டிசம்பர் மாத பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக தெளிவாக விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கையில் நம்மளுடைய ராசி மகர ராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் 10வது ராசியாக மகர ராசி இருக்குது. ராசிநாதன் சொல்லக்கூடியவர் சனி பகவான் நமக்கு ராசிநாதனாகவும் இருக்கிறாரு. நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது 3 நட்சத்திரங்கள் இருக்கு. நட்சத்திரங்களுக்கான பலன்களும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ என்னன்னா, நம்ம தொடர்ச்சியாக நம்ம சேனலில் மாத பலன்கள், வருட பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமது நேயர்கள் நிறைய பேர் நமக்கு ஜாதகங்களை அனுப்பியிருக்காங்க, குடும்ப ஜாதகமும் அனுப்பி பார்த்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய ராசியிலேயே பார்த்தீங்கன்னா ராசியிலேருந்து 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. 7.5 சனி காலம் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்குது, ரன்னிங்கில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2ஆம் இடத்துல இருக்க சனி, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசியிலேருந்து 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரவ நிலையில் இருக்கிறார். அதே நேரத்தில் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச வக்ரவம் பெற்றிருக்கிறார். அடுத்து 9ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல யார் இருக்குது அப்படின்னா புதன் சூரியன் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. அவரும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு 18ஆம் தேதிக்குள்ளக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுடைய ராசியிலே வந்து அமரப்போகிறார். அவர் உங்களுக்கு பாக்யாதிபதி, பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய லாபத்தை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவராக அவர் இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன விதமான பலன்களை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கையில், உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று வலுவாக 2ஆம் இடத்துல இருக்கிறார். சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியும். ஓகேங்களா? வக்ரவ காலத்தில் தான் நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டீங்க. சனி வக்ரவ காலம், வக்ரவ நிவர்த்தி அடைஞ்சிருச்சு. வக்ரவ காலத்தில் உங்களுக்குன்னு ஒரு சிரமம் அப்படிங்கிறது இருந்துச்சு. தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, குடும்ப ரீதியாக, குடும்பத்தில் பேச்சுவார்த்தை, பழக்க வழக்கங்களில் இருந்த சிக்கல்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக கமிட்மெண்ட்டை சரி செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லதொரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. என்ன மாதிரி முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, தொழில், வேலை, வருமானம் சம்பந்தப்பட்டதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் தான். வேலை அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். இப்போ புதன் எப்படி இருக்காரு? சூரியனோடு சேர்ந்து குரு, அதாவது புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறார். அவர் இருக்கிற இடம் 11ஆம் இடம், லாபத்தில் தான் இருக்கிறார். அப்போ உங்களுடைய வேலை அப்படிங்கிறத பொறுத்த வகையில் வேலையில் இருந்து வந்த தொந்தரவு, வேலையில் இருந்து வந்த நெருக்கடி, வேலையில் இந்த வேலை நமக்கு வந்து சரியாக வருமா வராதா அப்படிங்கிறது மாதிரி வேலையில் இருந்து வந்த குழப்பங்கள் இதெல்லாம் நீங்கக்கூடிய காலம். வேலை கிடைக்கலன்னா உறுதியாக வேலை கிடைக்கும். அதாவது இதுவரை நீங்கள் தேடி போய் வேலை அலைஞ்சிருப்பீங்க இல்லையா, வேலை கிடைக்கலன்னு இருந்த காலம் போய் வேலை அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே எடுத்த முயற்சிகள் இப்போ பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இனம் புரியாத நண்பர்கள் உதவி செய்வாங்க, நண்பர்களோட உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதே போல் அரசு துறைகளில் எக்ஸாம் எழுதுகிறவங்க, அரசு துறை சார்ந்து முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அரசாங்க காரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். கமிஷன் தொழில்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ தொழில் சார்ந்த முன்னேற்றம், தொழிலுக்கான முதலீடு இல்லை, பணம் இல்லை, தொழிலில் லாபம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருந்த சூழ்நிலையெல்லாம் மாறி இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது செழிக்கக்கூடிய வகையில் இருக்குது. கொஞ்சம் முதலீடு செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருப்பீங்க. தாராளமாக நீங்கள் முதலீடு செஞ்சு உங்களுடைய தொழில் அபிவிருத்தியை ஆரம்பிக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதையும் ஆய்வு பண்ணிக்கிட்டு நீங்கள் செய்யலாம். அப்போ தொழில், வேலை, வியாபாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிளியராக இருக்குது. சரி, வருமானம் எப்படி இருக்குன்னா வருமானமும் நல்லா இருக்குது. இதுவரையும் சொன்ன சொல்ல காப்பாற்றிக்கிட்டு வந்தீங்க, இனிமேல் நல்லபடியாக காப்பாற்றுவீங்க. உங்களுடைய சொல்வண்ணம் அப்படிங்கிறது செயல்படும். ஆமாம், நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் மேலே.
முயற்சி அப்படிங்கிறது பல விதத்தில் உங்களோட முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. அதே போல் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆமாம், அதனால் அதை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் 4-11 இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7ல் இருக்கார், நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்குறார் இல்லையா? அப்போ என்னென்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னா கொஞ்சம் கணவன் மனைவி உறவுகள், நண்பர்கள் இவங்கள்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கமான உறவுகளில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் செய்யாமல் இனிமையான ஒரு நட்புறவை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு குழப்பமான சூழ்நிலை உங்களுக்கு தேவையில்லை. ஆமாம், இந்த காலகட்டத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற முடியும். அடுத்து மாணவர்களுக்கு படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ், கொஞ்சம் வயதானவர்கள் ஏதேனும் முதலீடு செய்யலாமா, முன்னேற்றம் கிடைக்குமான தாராளமாக முன்னேற்றம், முதலீடுகள் போன்ற விஷயங்கள் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நட்சத்திரம் அப்படின்னா உத்திராடம் நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னா சுபகாரியங்களில் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உத்திராடம் நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்பாக இருக்குது. தைரியம் உடையவர், மற்றவங்களோட கனிவாக பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. அதுலேயும் குறிப்பாக பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. இவங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் கமிஷன் தொழில்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். அதுலேயும் குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட்டு, இந்த கமிஷன் தொழில்கள், இந்த ஷேர் மார்க்கெட்டு இப்படிப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்க, ஆமாம், மார்க்கெட்டிங் துறை, சேல்ஸு துறையில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திடீர் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேச்சின் மூலமாக யதார்த்தமாக லாபகரமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். அப்பாவோட சொத்துக்களும் இந்த காலகட்டத்தில் உரிய நேரத்தில் வந்து சேரக்கூடிய காலகட்டம். நீண்ட நாள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அடுத்து பாருங்கள் திருவோண நட்சத்திரம். திருவோணம் நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னா நல்ல குணமுடையவங்க, சுயமரியாதை எதிர்பார்க்கக்கூடியவங்க, சிந்தனை சிக்கனவாதி, நல்ல சிந்தனை செய்யக்கூடியவங்க, மகிழ்ச்சியான சுபாவத்தை கொடுக்கக்கூடியவர்கள், அது மட்டும் இல்லாமல் மன உறுதி உடையவர்கள், தர்ம சிந்தனை உடையவர்கள் அப்படின்னு சொல்லணும். இப்படிப்பட்டவங்க தான் நம்ம திருவோண நட்சத்திரக்காரர்கள். கொஞ்சம் குழப்பமும் இருக்கும். ஆமாம், தர்ம சிந்தனை இருக்கும், நல்ல குணம் இருக்கும், கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையும் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா சிக்கனமாக செயல்படக்கூடிய தன்மை இருக்குது. சரி, இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இவங்களை பொறுத்த வகையில் பயணங்களால் லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. போக்குவரத்து துறையில் பயணம் சார்ந்த விஷயங்கள், டிரான்ஸ்போர்ட் சார்ந்த விஷயங்களில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வுகள் மூலமாக பாராட்டுக்கள் கிடைக்கிறது, பதவி உயர்வுகள் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மதிப்பு மரியாதை கூடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்க போகுது. அதே போல் வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுறவங்க, இடத்தை மாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்க, வேறு ஊருக்கு வேலை தொழில் சம்மந்தமாக வேறு ஊருக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலகட்டம். ஓகே, அடுத்து அவிட்டம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவிட்டம் நட்சத்திரம் அப்படின்னாலே சுயமரியாதை உடையவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், தன்னை நம்பி வந்தவங்களை காப்பாற்றுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்ல காப்பாற்றுறதுல குறியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அவிட்டம் நட்சத்திரத்துக்கு உண்டு. அதே போல் வீரம், வேகம், புத்திசாலித்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. தொழில் நுணுக்கம் அப்படிங்கிறது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறையவே உண்டு. எந்த ஒரு தொழில் செஞ்சாலுமே அந்த தொழில் நுணுக்கம் அப்படிங்கிறத அவங்க கற்று வச்சுருப்பாங்க. ஆமாம், அந்த தொழில் நுணுக்கத்தோடவே எல்லாத்தையும் செயல்படுவாங்க. சின்னதாக கோபம் வரும். கோபத்தையும் இவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம். கோபமும் இருக்கும். சரி, ரைட்டு. இவங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கையில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் கூட்டு தொழில்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். அடுத்து பார்த்தோம்னா செய்யக்கூடாத விஷயங்கள், அடுத்து பார்த்தோம்னாக்க இளைய சகோதரி உறவுகளில் தேவையில்லாத வாக்குவாதங்கள், ஏதேனும் குடுக்கல் வாங்கல் இருந்தால் இப்போ அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, சிறிது காலம் தள்ளி போடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் கமிஷன் தொழில்கள் இவங்களுக்கு கை கொடுக்கும். தாராளமாக கமிஷன் தொழில்களை செஞ்சுக்க முடியும். சரி, என்ன விதமான வழிபாடுகள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இந்த மாதத்துக்கு பார்க்கையில் ஸ்ரீ முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வர வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க, வாழ்க்கை வளமாகும். உங்களுடைய முழுமையான ஜாதகம்
சுய ஜாதகத்தை தசாபுத்தி அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக பார்த்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.